உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக்கொள்ளவும், அனைத்து மக்களிடையே நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடில் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனிதனின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோல்மையுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவிழிகளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான காரணகர்த்தா என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான ஆதி அந்தம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டரிகளாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னையே எரிஞ்சுகிறோம். அடுத்தபடியாக ரோட்ராக் இறைவணக்கம் பிரணீதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். O God, our Almighty Father and Ruler of the universe, we thank Thee for the inspiration You have given us for the Road movement, based upon fellowship through service. We humbly beg You to continue Thy grace to enable us to do our service to ourselves and to our neighbors and to honor and glory of Thy holy name. அடுத்தபடியாக தமிழ் தாய் வாழ்த்து வரவேற்புரை வழங்க திரு எஸ் கணேசன் தலைமை ஆசிரியர் அவர்கள் லிட்டில் ஏஞ்சல்ஸ் மேல்நிலைப்பள்ளி அணியாபுரம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாலை வேளையில் ரோட்ராக் மற்றும் இன்ட்ராக்ட் கிளப் துவக்க விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அழைப்பை ஏற்று மாணவர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளிக்க பரந்து விரிந்த மனம் கொண்டு பாச பிணைப்புடன் எங்கள் கல்வி குழுமத்திற்கு வருகை தந்திருக்கும் புன்னகை பூத்த முகத்துடன் வருகை புரிந்து ரோட்டரி கிளப் தலைவர் ஆர் பிரபாகரன் அவர்களே, கலங்கரை விளக்கமாய் ஓங்கி நிற்கும் ரோட்டரி கிளப் செயலாளர் அவர்களே, தரணி போற்ற விளங்கும் தன்னிகரற்ற நாயகர் ரோட்டரி கிளப் பொருளாளர் அவர்களே, ஒப்பில்லா ஒளிவிளக்காக விளங்கி கொண்டிருக்கும் எமது சிறப்பு விருந்தினர் ரோட்டரியன் பாபு ரங்கராஜ் அவர்களே, ஐபிபி சுவாதி ரவிக்குமார் அவர்களே மற்றும் ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் அவையில் வீற்றிருக்கும் எமது கல்வி குழுமத்தினுடைய தலைவர் திரு வெங்கடாஜலம் அவர்களையும், செயலாளர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களையும், மெட்ரிக் பள்ளியின் முதல்வர் துரைசாமி அவர்களையும், பிஎட் கல்லூரியினுடைய முதல்வர் சிவபிரகாசம் அவர்களையும் மாணவர்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளித்து தன்னம்பிக்கையை உருவாக்கி இந்த இளம் வயதில் சமூக சேவை மனப்பான்மை உருவாக்கவும், எதிர்காலத்தில் இவர்கள் சேவையில் பணியாற்றி சிறப்புடன் திகழ வேண்டும் என்பதற்காக ஏஞ்சல்ஸ் கல்வி குழுமத்தில் துவக்க விழாவை ஏற்பாடு செய்து மாணவர்களுக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கின்றேன். பன்னாட்டு ரோட்டரி சங்கம் என்பது சமூக சேவையை நோக்கமாக கொண்ட ஒரு பன்னாட்டு சங்கமாகும். இது உலகில் நல்லெண்ணம், அமைதியை உருவாக்க உதவும் பொருட்டு ஆரம்பிக்கப்பட்டது. இது ஒரு மதர் சார்பற்ற, இனம், மதம், அரசியல் சார்பற்ற அனைத்து மக்களுக்கும் பொதுவான சிறந்த அமைப்பு. ரோட்டரி சங்கத்தினுடைய முதன்மை குறிக்கோள் தன்னை விட மேலானது சேவை என்றும், மிக சிறந்த லாபம் என்பது சேவையே என்றும் கருத்தின் அடிப்படையில் செயல்பட்டு வருகிறது. எளியதை நோக்கி செல்லாதே, சரியானதை நோக்கி செல் என்று மாணவர்களுக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை எங்கள் கல்வி குழுமத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். கூட்ட விளக்கம் உரையாற்ற ஆர் பிரபாகரன், பிரசிடென்ட் பவுட்ரி டவுன் ரோட்டரி கிளப் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும், மேடையின் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ கண்மணிகளுக்கும் முதற்கண் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 37 வருட பாரம்பரியமிக்க பள்ளியில் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக ரோட்ராக்
மற்றும் இன்ட்ராக்ட் சங்கத்தை ஆரம்பிப்பதற்காக அனுமதி அளித்தமைக்காக நம்முடைய கல்லூரியின் தாளாளர் ஐயா வெங்கடாஜலம் அண்ணன் அவர்களுக்கும் நிர்வாகத்தை சேர்ந்த அனைவருக்கும் ஒத்துழைப்பு தந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக முதற்கண் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய சங்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் நாமக்கல் போல்ட்ரி டவுன். எங்களுடைய சங்கம் நாமக்கல்லில் மிகப்பெரிய சங்கம், 140 உறுப்பினர்களை கொண்டது. இந்த ரோட்டரி சங்கத்தில் இன்று முதல் நம்மளுடைய பிஎட் எஜுகேஷன் கல்லூரியை சேர்ந்தவர்களுடைய ஒத்துழைப்போடு ஒரு ரோட்ராக்ட் சங்கமும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்களை உள்ளடக்கிய ஒரு இன்ட்ராக்ட் சங்கமும் ஆரம்பிக்கிறோம். இந்த ரோட்டரி கிளப் உலகளாவிய மிகப்பெரிய சேவை அமைப்பு. மற்ற சேவை அமைப்புகளை விட மிகவும் சக்தி வாய்ந்த அதிக உறுப்பினர்களை கொண்ட மிக சிறந்த சேவை அமைப்பாகும். இன்று உங்களுடைய பள்ளி எங்களுடன் இணைந்து செயல்பட இந்த மிக அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததாக மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறோம். எங்களுடைய ரோட்டரி தான் உலக அளவில் போலியோ ஒழிப்பிற்கு முக்கிய பங்காற்றி வருகிறது. உலகம் முழுவதுக்குமான 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு 2 முறை தடுப்பூசி போடப்படுவதை எங்களுடைய ரோட்டரி சங்கம் தான் இலவசமாக அளித்து வருகிறது. அந்த போலியோ நிதியை இந்த மாவட்டத்தில் உங்களுடைய பள்ளி மிக அதிக அளவில் நிதி அளித்து எங்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறீர்கள். அதற்காகவும் நம்முடைய நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ரோட்ராக்ட் சங்கத்தோடு எங்களுடைய ரோட்டரி சங்கத்தோடு ரோட்ராக்ட் இன்ட்ராக்ட் என்பது ஒரு மாணவரணி, ஒரு இளைஞரணியை போன்றது. இந்த மாணவர் பருவத்திலிருந்தே அவர்களுடைய மனதில் சேவை மனப்பான்மையை ஊக்குவித்து அவர்களால் முடிந்த சிறு சிறு சேவைகளை இந்த வயதிலேயே தொடங்கி அதற்கு மேல் ரோட்ராக்டில் இணைந்து ரோட்ராக்ட் மூலியமாகவும் அவர்கள் இந்த சமுதாயத்தில் எங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவும் மனப்பான்மையை வளர்த்து எதிர்காலத்தில் அவர் ஒரு ரோட்டரி மெம்பராக உயர்ந்து இந்த சமுதாயத்திற்காக பாடுபட இன்றே உங்களை பழக்கப்படுத்தும் இந்த சேவை மனப்பான்மையை ஊக்குவிக்கும் ஒரு நிகழ்வு தான் இந்த ரோட்ராக்ட் இன்ட்ராக்ட் கிளப். இந்த கிளப்பில் இன்று இந்த பள்ளியை சேர்ந்தவர்கள் இணைந்து எதிர்கால சமுதாய மக்கள் கஷ்டப்படும் இடத்தில் அவர்களுக்கு உதவுவதற்காக இந்த அமைப்பை ஆரம்பித்ததற்காக மீண்டும் ஒரு நன்றி கூறி இந்த அமைப்பு சேவையை ஊக்குவிக்கதான் இந்த நிகழ்வு என்பதை தெரிவித்துக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து ரோட்ராக்ட் செக்ரட்டரி லத்திகா அவர்கள். I, Rotractor Swati Ravikumar, in the capacity of District Interactor, hereby calling the Charter President of Rotract Club of Little Angels Educational Institution, Rotract Janani. அடுத்து பொருளாளராக பிரினிதா அவர்கள் பதவியேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து இன்ட்ராக்ட் கிளப் பதவியேற்பு பிரசிடண்டாக சித்திக் அவர்களை பதவியேற்க வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். செயலாளராக நிதிஷ் அவர்களும் பொருளாளராக தருண்ராஜ் அவர்களும் இப்பொழுது பதவியேற்றுக் கொள்வார்கள். I, Rotractor Swati Ravikumar, in the capacity of District Interactor, hereby calling Interactor Siddiq as the Charter President of Interact Club of Little Angels Matriculation School. அனைவருக்கும் நன்றி. இன்ட்ராக்ட் சங்கங்களின் பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துறை வழங்க இன்ட்ராக்ட் சேர்மன் சுவாதி ரவிக்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். A very warm good evening one and all. Good evening. Are you all tired? It's okay, but this is a fresh start, right? This day is going to be etched on the history. So you should all be very proud of yourself and be with happy smiling faces. Will you all be? Yes. First of all, I like to recognize my recognition goes to the dignitaries on and off the dais. Our special guest, Rotarian Babu Rangarajan sir,
our past district governor, Rotarian Saravanan sir, the president, secretary and treasurer of Rotary Club of Namakkal Poultry Town, and all the members of Rotary Club of Namakkal Poultry Town, and also the management of the school, principal, secretary and treasurer are all present on the stage, and my heartfelt recognition goes to all the blooming buds of the day. Who are you? Blooming buds of the day. You are the heroines and heroes of the day. Yes? Yes. Firstly, I would like to congratulate the newly installed board, Rotractor Janani and her team of office bearers, and Interactor Siddiq and his team of office bearers. Congratulations, dear students. Because Rotary International is an international family. Like said in the welcome address, this club has been functioning for 109 years. Unlike other organizations in the world, 109 வருஷமாக ஒரு சங்கம் வந்து உலக அளவில் பல கிளப்பில், அதாவது 12 வயசுலேருந்து எத்தனை வயசு வேணாலும் மெம்பர்ஸ் இருக்கலாங்கிற மாதிரி 109 வருஷமாக இருக்கிற ஒரே ஆர்கனைசேஷன் ரோட்டரி மட்டும்தான். ஸோ அதில் வந்து நீங்கள் எல்லாருமே மெம்பர் ஆக போகிறீங்க, மெம்பர் ஆயிட்டீங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு வந்து ரோட்டரி இன்டர்நேஷ்னல்லேருந்து இங்கே இருக்கிற இன்ட்ராக்ட் கிளப்பிலும் வருஷம் இன்ஸ்டாலேஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாருக்குமே பதவிக்காலம் ஒரு வருஷம் தான். பிரசிடென்ட் ஆனாலும் சரி, ரோட்டரி இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் ஆனாலும் சரி, ஒரு வருஷம் தான் பதவிக்காலம். ஆனால் வருஷம் இன்ஸ்டாலேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. பிகாஸ் இது வந்து உங்களுடைய சார்ட்டர் இன்ஸ்டலேஷன். சார்ட்டர் இன்ஸ்டலேஷன்னா ஃபஸ்ட்டு டைம் நம்ம அந்த கிளப் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து சார்ட்டர் இன்ஸ்டலேஷன்னு சொல்லுவோம். ஸோ அந்த நாள் 31st of 2025 ஜான்வரி நம்ம இந்த ஸ்கூலோட ஹிஸ்ட்ரியில் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கும். அந்த நாளில் நம்ம இன்னைக்கு எல்லாருமே இருக்கோம் அப்படின்னா we should be very happy for that. Yes. ஸோ இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய மதர் கிளப், தாய் சங்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் நாமக்கல் பால்ட்ரி டவுன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் 2982ஓட ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கிளப்னு சொல்லலாம். பிகாஸ் அங்கேருந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்ஸ் வந்திருக்காங்க. ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கிளப். 140 மெம்பர்ஸ் வந்து அந்த கிளப்பில் இருக்காங்க. ரொம்ப ஆக்டிவாக நிறையா ஈவெண்ட்ஸ், நிறையா சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நாமக்கல்ல நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ரோட்டரி அப்படிங்கிற ஒரு சைனேஜ் இருக்கும். ஒரு பப்ளிக் பஸ் ஸ்டாண்டில், பப்ளிக் டாய்லெட்ஸில், ஈவன் வாட்டர் டேப்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரோட்டரியோட சைனேஜ் இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தது வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் நாமக்கல் பால்ட்ரி டவுன். ஸோ அந்த ஒரு கிளப் வந்து உங்களுக்கு தாய் சங்கமாக வந்திருக்கிறதும் நீங்கள் வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதுக்காக வந்து இன்றைக்கி ஒரே நாளில் 2 கிளப் இன்ஸ்டால் ஆகுது. இது வந்து ஒரு ஜென்ரேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இன்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து இப்போது ப்ராபப்ளி ஆல்ஃபா ஜென் பீட்டாவாக இருப்பீங்க, கரெக்டாக? அதே மாதிரி ரோட்ராக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜென்சியாக இருப்பீங்க. அதே மாதிரி ரொட்டேரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மில்லேனியர்ஸாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 1960லேருந்து பிறந்தவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 தலைமுறையை இன்றைக்கி வந்து இணைக்கிற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் வந்து நான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கும் இதுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. நான் வந்து இன்ட்ராக்டராக தான் நான் வந்து இந்த ரோட்டரி இன்டர்நேஷ்னல் ஒரு பார்ட்டானேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒரு இன்ட்ராக்ட் மெம்பராக வந்து நானும் இருந்தேன். என்னோடய ஸ்கூலில் நான் இன்ட்ராக்ட் மெம்பராக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் காலேஜ் படிச்சுட்டு ரோட்ராக்ட் கிளப் ஆஃப் சேலம் குகை அப்படின்ற ஒரு கிளப்பில் 2020 ஜாயின் பண்ணேன். அடுத்ததாக ரோட்ராக்டில் நிறையா போஸ்டிங்ஸ் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து என்னோடய சர்வீஸ் கொடுத்துட்டு இந்த வருஷம் டிஸ்ட்ரிக்ட் இன்ட்ராக்டராக இருக்கேன். ஸோ டிஸ்ட்ரிக்ட் இன்ட்ராக்டருங்கிறது வந்து ஒரு ரோட்ரி கவுன்சில் ஒரு பொசிஷன். ஸோ ரோட்ரி, ரோட்ராக்ட், இன்ட்ராக்ட் 3ஐயும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஏன் இந்த கிளப்பில் இருக்கணும், இன்ட்ராக்டில் நீங்கள் ஏன் ஒரு மெம்பராக இருக்கணும், ரோட்ராக்டில் நீங்கள் ஏன் ஒரு மெம்பராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தரோட ஸ்டோரியை வந்து நான் எக்ஸாம்பிளாக சொல்லலை. இவங்க இந்த இன்ட்ராக்டில் இருந்ததுனால, ரோட்ராக்டில் இருந்ததுனால இப்படி ஆயிருக்காங்க நான் சொல்ல, நான் என்னோடய ஸ்டோரியே சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ் கிடைச்சா கூட நான் ரொம்ப பயப்படுவேன். யாராவது வந்து முன்னாடி வந்து 10 பேருக்கு கிளாஸில் 10 பேருக்கு முன்னாடி வந்து நின்று பேச சொன்னால் கூட நான் ரொம்ப பயப்படுவேங்க. எனக்கு ரொம்ப ஷிவர் ஆகும். யாராவது நம்மளை பார்த்து கேலி பண்ணிடுவாங்களோ, கிண்டல் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம் எனக்கு இருக்கும். பட் அந்த பயத்தெல்லாம் உடச்சி ஓரளவுக்காவது வந்து இந்த தன்னம்பிக்கையோடு என்னால் பேச முடியுதுன்னா அதுக்கு காரணம் வந்து ரோட்ராக்டாக தான் இருந்திருக்கு. அதுக்கும் இன்னொரு அடுத்த கட்டமான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக போகிறீங்க. அது ஏன் அப்படின்னா இந்த வயசுலேருந்து 12 வயசுலேருந்தே நமக்கு வந்து இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே ஒரு பிளெஸ்ட் லைஃப் இருக்குது, ஒத்துக்கிறீங்களா? எஸ்,
நம்ம எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம நல்ல ஒரு யூனிஃபார்ம் போட்டு நம்ம ஸ்கூலில் படிச்சுட்ருக்கோம், இந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷனில் நம்ம படிச்சுட்ருக்கோம், நம்ம கரெக்டாக வந்து 3 வேளையும் சாப்பிட்றோம், இந்த மாதிரி நமக்கு எல்லாருக்குமே ஒரு பிளஸ்ட் லைஃப் இருக்குது. பட் நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கிட்ட சுற்றி இருக்கிறவங்கள பார்த்தீங்கனாலே எல்லாருக்குமே அந்த பிளஸ்ட் லைஃப் கிடையாது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம பண்ணணுங்கிறது வந்து நம்ம மனசில் இப்போ இருந்தே இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இன்ட்ராக்ட் ரோட்ராக்ட் மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் ஜாயின் பண்ணோம். பட் அந்த மாதிரி ஒரு சேவை பண்ணணும்னா நமக்கு வந்து செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி இருக்கணும் இல்லையா? நம்ம வந்து ஃபினான்ஷியலி சவுண்டாக இருந்தால் தான் நம்ம அதை பண்ண முடியும். சர்வீஸுங்கிறது இட்ஸ் நாட் அபவுட் மணி. எப்போவுமே வந்து சர்வீஸ் வந்து மணியை மட்டும் சார்ந்தது இல்லை. கண்டிப்பாக நமக்கு கிடைக்க போகிற லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், நமக்கு கிடைக்க போகிற நாலேஜ் வச்சும் நம்ம நிறையா சர்வீஸ் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அதுவும் ஒரு சர்வீஸ் தான். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வந்து இப்போ இருந்தே பில்ட் பண்ணுறதுக்காகவும் உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவும் நீங்கள் இந்த ரோட்ராக்ட் இன்ட்ராக்ட் மாதிரி அமைப்பை வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த ரோட்ராக்டில் வந்து இந்த 5 வருஷம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப சர்வீஸ் ரொம்ப பிடிக்கும். லைக் இந்த ஜாய் ஆஃப் கிவிங்னு சொல்லுவாங்க இல்லையா? மற்றவங்களுக்கு கொடுத்து அதுலேருந்து ஒரு சந்தோஷம் வந்து நல்லாயிருக்கும். அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, கேன்சர் அப்படிங்கிற ஒரு நோய் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஸோ அந்த கேன்சர் நோயால் நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்களே இப்போ பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இட்ஸ் வெரி பிட்டி டு சே தட் இந்தியா இஸ் கால்ட் அஸ் தி கேன்சர் ஹப் ஆஃப் வேர்ல்டு. ஏன்னா இந்தியாவில் தான் அதிகபட்சமான கேன்சர் டிசீஸ் வந்து ரிப்போர்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு டைமில் எனக்கு பர்சனலாக ஒரு லாஸ் நடந்திருக்கு. கேன்சரால் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள நான் இழந்திருக்கேன். அதனால் வந்து நான் உடஞ்சி உட்காரல. இன்னொருத்தங்க வந்து அந்த மாதிரி பாதிக்கப்பட்டுறக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நம்ம கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு செய்யணுங்கிறதுக்காக லாஸ்ட் இயர் நான் பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ ஸ்ட்ராங்கர் தென் கேன்சர் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து த்ரூ அவுட் தி இயர் நமக்கு என்ன செய்ய முடியுமோ, ஒரு கேன்சர் பேஷண்ட்ஸ் மணி கேட்குறாங்க அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியுமோ, நாங்களும் வந்து எங்களுக்கு ரொம்பலாம் வயசாகலைங்க, ஐ எம் ஜஸ்ட் 27. ஸோ அந்த நம்ம சுற்றி இருக்கிற நம்ம டீமை வச்சு நமக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நாங்கள் செஞ்சுட்டே இருக்கோம். கூடவே பார்த்தீங்கன்னா கேன்சர் பற்றின அவேர்னஸ்க்காக வந்து நிறையா செஷன்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே தான் வந்து ஒரு விஷயம் நடந்து அது அப்படியே உடஞ்சி அங்கே உட்காராமல் அடுத்தது என்ன செய்யலாம், அந்த சமூகத்துக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வரலான்னு வந்து எனக்கு கற்றுக் கொடுத்து ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோட்ராக்ட் அண்ட் ரோட்டரி ஆர்கனைசேஷன் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து மெம்பராக இருக்கீங்க. அதுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த ஆர்கனைசேஷனில் நீங்கள் நிறைய கற்றுக்கணும், நிறையா சொல்லித்தரணும், நிறையா பயன்பெறணும். அந்த பயன்பெற்ற அந்த நன்றியோடு நீங்கள் மற்றவங்களுக்கு திருப்பி செய்யணும். இதுதான் நீங்கள் வந்து த்ரூ அவுட் தி லைஃப் நீங்கள் கொண்டு போக போகிறீங்க, பண்ண போகிறீங்க. எல்லாருமே வந்து ஃப்யூச்சர் ரொட்டேரியன்ஸாக ஆகி நாளைக்கு இதே மாதிரி 10 வருஷம் கழிச்சு நீங்கள் இங்கே வந்து பேசணும். பண்ணுவீங்களா? ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஒன்ஸ் அகெயின் டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. சுவாதி ரவிக்குமார் அவர்களை கௌரவிக்கும்படி நமது முன்னாள் ஆளுநர் சரவணன் அவர்களையும் ரோட்டரி பாலிட்டிஷியன் டவுன் சங்கத்தின் தலைவர் பிரபாகரன் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் வீற்றிருக்கும் பெருந்தகை உள்ளிட்ட அவையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான மாலை வணக்கம். இன்று நமது ஏஞ்சல்ஸ் கல்வியியல் கல்லூரியில் தொடங்கப்பட்ட ரோட்ராக்ட் சங்கத்தின் தலைவியாக ஜனனி என்னும் நானும், செயலாளராக லத்திகா என்னும், பொருளாளராக பிரணிதாவும் பதவியேற்றுக் கொண்டோம். ரோட்ராக்ட் சங்கத்தின் 20 உறுப்பினர்கள் இணைந்துள்ளோம். எங்கள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளராக திரு சுவாமிநாதன் ஐயா அவர்கள் பொறுப்பேற்று எங்களுக்கு வழிகாட்ட உள்ளார். ரோட்டரி என்பது உலகத்தின் மிகப்பெரிய சிறந்த சங்கம். எங்கள் சங்கம் நாமக்கல் ரோட்டரி டவுன் ரோட்டரி சங்கம் அணைந்த சேவை பணிகளை உதவியாக இருப்போம் என்பதை பின்வரும் காலங்களில் நாங்கள் ரோட்டரி இணைவோம் என்பதை கூறி ரோட்ராக்ட் சங்கம் ஆரம்பிக்க வாய்ப்பு வழங்கிய எங்கள் கல்வி நிறுவனத்தின் தாளாளர் திரு வெங்கடாஜலம் ஐயா அவர்களுக்கும், கல்லூரி நிர்வாகத்திற்கும், ரோட்டரி சங்கம் தலைவர் மற்றும் நாமக்கல் பவுட்ரி டவுன் ரோட்டரி சங்கம் உறுப்பினர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் மகிழ்ச்சியாக இப்பதவியை ஏற்றுக்கொண்டோம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஏற்புரை வழங்க வி சித்திக் இன்ட்ராக்ட் தலைவர் லிட்டில் ஏஞ்சல்ஸ் மேல்நிலைப்பள்ளி அணியாபுரம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். 3 மரக்கன்றுகளையும் நட்டு சேவையை துவங்குகிறோம்.
சங்கம் துவக்க காரணமான பள்ளி தாளாளர் ஐயா அவர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் நாமக்கல் பவுல்ட்ரி டவுன் ரோட்டரி சங்க தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கும் எங்கள் நன்றியையும் பதவியேற்றதையும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது பள்ளியின் சார்பில் ரோட்டரி போலியோ நிதி அதிக அளவில் வசூலித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்குதல். Third prize goes to Rati's 10th standard. அடுத்தபடியாக லிட்டில் ஏஞ்சல்ஸ் மெட்ரிக் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு பிருத்வி பவிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். First standard and SP Deeksha 6th standard. Goes to R. Sugitra, 7th standard. பரிசு பெற்ற மற்றும் பரிசு வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்த்துரை வழங்க ஆர். பாலகிருஷ்ணன் செயலாளர் அவர்கள் லிட்டில் ஏஞ்சல்ஸ் கல்வியியல் நிறுவனம் ரோட்டரி PDG ஆர். சரவணன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து சான்றோர்களுக்கும், மேடையின் முன் அமர்ந்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நமக்கு இதற்கு பின்னால், அதாவது மிக சிறந்த சொற்பொழிவாற்றக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள்லாம் காத்துட்ருக்கப்ப நம்ம ஸ்கூலில் அவங்கெல்லாம் வந்து நம்மளை பெருமைப்படுத்தியதற்காக முதற்க நன்றி. அதே சமயத்தில் சேவை செய்வதற்கு ஏன் வயதோ பொருளாதாரமோ தடையில்லை என்பதை ஓரளவுக்கு நீங்கள் அவங்க மிஸ் ஜனனி இவங்கெல்லாம் பேசுகிறதுலேருந்து தெரிஞ்சிருக்கும். சேவை செய்கிறதுக்கு பெரிய பணமோ அல்லது வயதோ தான் இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. ரோட்டரி கிளப் இப்போ நீங்கள்லாம் வந்து நம்ம போலியோவுக்காக எவ்வளவோ அதை பற்றி எடுத்து சொல்லி அதிலேருந்து நிதியெல்லாம் நம்ம வசூலித்து போடுவோம். நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ரைஸ் வாங்கினாங்க. ப்ரைஸ் வாங்காத எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க. என்ன காரணம்னா, ஏன் வந்து இதை நம்ம ஸ்கூல் மாதிரி, அதாவது உங்களை மாதிரி இருக்கிற சின்ன குழந்தைங்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு தான் நிறைய டைம் இருக்குது. சமுதாய அக்கறையுள்ள ஒரு குழந்தைங்களை ஒரு இடத்துல உருவாக்கிட்டோம்னாக்க உங்களுடைய காலம் எதிர்காலத்தில் நீங்கள் நிறைய சேவைகள் செஞ்சு இன்னும் மேலே உங்களை மாதிரியெல்லாம்
வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு உத்வேகத்துக்காக உங்கள் இடத்துலேருந்து இந்த ஆரம்பிக்கக்கூடிய இந்த சேவையானது வருங்காலத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து நீங்கள்லாம் இது போன்ற மேடைகளில் சிறப்பு விருந்தினர்களாக வந்து பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்துறை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எங்கள் பவுல்ட்ரி டவுன் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக பள்ளி தலாளர் மற்றும் செயலாளர் அவர்களை கௌரவிக்குமாறு எங்கள் சங்கத்தின் செயலாளர் மற்றும் எங்கள் சங்கத்தின் பட்டை உறுப்பினர் டாக்டர் சண்முகம் அவர்களை இருவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இந்த பள்ளிக்கு நாங்கள் வருகை தந்து போலியோ விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி போலியோ நிதி வசூல் செய்ய நம்முடைய கரஸ்பாண்டன் ஐயா உள்ளிட்ட நிர்வாகத்திடம் பணிந்தோம். இந்த பள்ளி மாணவர்கள் மிகப்பெரிய அளவிலான போலியோ நிதியை எங்களுடைய சங்கத்திற்கு வழங்கி எங்களை மிகவும் பெருமைப்படுத்தினார்கள். கிட்டத்தட்ட இந்த நாங்கள் கொடுத்த 10 பள்ளிகளில் முதலிடத்தை பிடித்தது இந்த லிட்டில் ஏஞ்சல் கல்வி மாணவிகள். 1,03,864 ரூபாய் நிதி அளித்து எங்களை மிகவும் பெருமைப்படுத்தினார்கள். எங்களுக்கு மிகவும் ஊக்கமாக இருந்தது. உங்கள் பள்ளியினுடைய நிதியை வைத்துதான் மற்ற பள்ளிகளிடம் நாங்கள் நிதி பெற அவர்களிடம் வலியுறுத்தி வருகிறோம். அந்த வகையில் இந்த பள்ளிக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்து இந்த சிறந்த நிதியளித்த பள்ளிகளுக்கு இந்த விருதை வழங்கியிருக்கிறோம். மேலும் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் ஒரு புத்தகத்தை நம்முடைய பட்டிமன்ற பேச்சாளர் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் கடந்த முறை எங்களுடைய ராமலிங்கம் கல்லூரி வரும்போது பெண்களுடைய கல்வி, பெண்களுடைய திறமை, நிறைய பெண்களுடைய திறமை அடுப்படியோடு முடிந்து விடுகிறது என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக பெண் கல்வியை ஊக்குவிக்கும் ஒரு புத்தகத்தை அனைவருக்கும் வழங்க பணித்தார்கள். அந்த வகையில் இந்த பள்ளிக்கு இன்று 100 ஆயிஷா என்ற பெண் கல்வியை ஊக்குவிக்கும் புத்தகத்தை அளித்துள்ளோம். இந்த புத்தகம் நாளை உங்களுடைய கைகளுக்கு நிர்வாகத்தின் சார்பாக வரும். இதை படித்து பெண்கள் அனைவரும் கல்வியில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பள்ளிக்கு எங்களுடைய நன்றியை, பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்தபடியாக வாழ்த்துரை வழங்க ரோட்டரியின் பிடிஜி ஆர் சரவணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த இனிமையான மாலை வேளையிலே நாமக்கல் பவுல்ட்ரி டவுன் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் பிரபாகரன் மற்றும் இன்று புதிதாக துவங்கப்பட்ட ரோட்டரி கிளப் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ள ஜனனி, செக்ரட்டரி லலிதா, ட்ரெஷரர் பிரணிதா மற்றும் இன்னர்வீல் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ள சித்திக், செக்ரட்டரி நிதிஷ் மற்றும் ட்ரெஷரர் தனுராஜ், இவர்களுக்கு பதவியேற்பு பொறுப்பை வழங்கிய சுவாதி ரவிக்குமார்,
மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் பாபு ரங்கராஜ், இந்த பள்ளியின் தாளாளரும் எங்கள் சங்கத்தின் உறுப்பினருமாகிய அண்ணன் வெங்கடாச்சலம் மற்றும் அன்னை மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் மற்றும் மாணவ செல்வங்கள், பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆரம்பிக்கப்பட்ட நாள் எனது வாழ்க்கையிலே மறக்க முடியாத இந்த நாளை மறக்க முடியாது இருப்பதற்கு இது இரண்டாவது காரணம். முதல் காரணம் என்னவங்கிறது அப்புறமேல் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா போலியோ ஒழிப்பதற்காக 1,03,000 ரூபாய் இந்திய மதிப்பிலே கொடுத்திருக்கின்றீர்கள். அதை எங்கள் தலைவர் ரோட்டரிக்கு கொடுக்கும் பொழுது 2,06,000 ரூபாயாக அதை மல்டிபிள் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நாங்கள் ரோட்டரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உலக பணக்காரரான பில்கேட்ஸ் கிட்ட நாங்கள் கொடுக்குறோம். அந்த மாதிரி நாங்கள் 2,06,000 ரூபா வாங்கியிருக்கோன்ட்டு உடனே அவர் 4,12,000 ரூபாயை ரோட்டரி போலியோ ஒழிக்கிறதுக்கு கொடுக்குறார். ஆக மொத்தமாக கிட்டத்தட்ட 6,18,000 ரூபாய் ரோட்டரி ஒழிப்பிற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பணத்தினாலே கிட்டத்தட்ட இதற்கு டாலர் மதிப்பில் பார்த்தீங்கன்னா 7,286 ரூபான்னு போட்டோம்னா, ஸோ 14,000 குழந்தைகளுக்கு உங்களால் இன்று சொட்டு மருந்து கொடுப்பதற்கு உதவியுள்ளீர்கள். அதற்காக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதற்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ரோட்டரி ஏன் போலியோக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற 1905ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது எங்களுடைய ரோட்டரி சங்கம். 120 வருடங்கள் 200 நாடுகளில் 48,000க்கும் அதிகமான சங்கங்களுடன் மிக இந்த சமுதாயத்திற்காக சேவை தொண்டு ஆற்றி வருகிறது. அப்படிப்பட்ட இந்த நிர்வாகம், இந்த ரோட்டரி இயக்கம் 1894ஆம் ஆண்டு அமெரிக்காவிலே போலியோ நோயை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, ஆனால் அது போலியோ நோயான்னு தெரியாது. அந்த 1894 14 குழந்தைகள் இறந்து விடுகிறது. 132 குழந்தைகள் நடக்க முடியாமல் பெரலைஸ் ஆகிறது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு போலியோவை தெரிஞ்சுக்கிட்டது நம்ம. அதுக்கப்புறம் 1905 ஸ்வீடனை சேர்ந்த ஒரு டாக்டர் இது ஒரு தொற்று நோய், ஒருத்தரை விட்டு ஒருத்தருக்கு பரவக்கூடியது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1908 2 டாக்டருங்க சேர்ந்து இது ஒரு வைரஸால் உருவாகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. 1916ஆம் ஆண்டு 2000 குழந்தைகளுக்கு மேலே நியூயார்க் நகரத்தில் மட்டும் இறக்குறாங்க. 6,000 பேர் மொத்தமாக அமெரிக்காவில் இறந்து போகிறாங்க. அப்புறம்தான் 1929 இந்த நோய்க்கு மருந்து இல்லாதனால அவங்க நடப்பதற்காக இரும்பால் செய்யப்பட்ட நடக்கிறதுக்கு அந்த இன்வென்ஷன் பண்ணுறாங்க போலியோ நோயை பாதிக்கப்பட்டவருக்கு. அதுக்கப்புறம் 1955 ஜோன் சால்க் அப்படிங்கிற ஒரு டாக்டர் போலியோவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாரு. இது சேஃபாகவும் இருந்தது, அன்னைக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவாகவும் இருந்தது. அவர் நினச்சிருந்தா அந்த மருந்துக்கு பேட்டன் வாங்கிட்டு கோடியாக சம்பாரிச்சிருக்கலாம். ஆனால் இந்த சமுதாயத்துக்கு நான் இந்த மருந்தை இலவசமாக கொடுக்கிறேன் என்று அன்று கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் 1960 அந்த போலியோ மருந்தை வாய் வழியாக விடுற சொட்டு மருந்தாக பண்ணுறதுக்கு ஒரு டாக்டருக்கு அமெரிக்க அரசாங்கம் பணிக்குது. ஸோ 1979 ரோட்டரி சங்கமானது கிட்டத்தட்ட 60 லட்சம் குழந்தைகளுக்கு இந்த போலியோ சொட்டு நோயை இலவசமாக பிலிப்பைன்ஸ் நாட்டில், ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் பிலிப்பைன்ஸில் அதிகமாக குழந்தைகள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, அங்கே கொடுத்தாங்க. இருந்தும் அந்த நோயை கட்டுப்படுத்த முடியலைங்கள. என்ன பண்ணலாங்கல, இந்த நோயை கட்டுப்படணும், ஒரே சமயத்தில் உலகம் பூரா இருக்கிற எல்லாத்துக்கும் மருந்து கொடுத்தா தான் நம்ம முடியும் அப்படின்ட்டு கேட்கையில் உலக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுங்கிற உலகளாவிய ஒரு இணைப்பு, அதே போல் நம்மளுடைய யுனெஸ்கோ எல்லாருமே இந்த நோயை நம்மளால் கட்டுப்படுத்த தான் முடியும், வராமல் தடுக்க முடியாது, இதுக்கு மருந்து இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கையில் ரோட்டரி இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து அந்த வருஷம் உலகம் முழுவதும்
அதில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், ஏன்னா அதுக்கு மேலே 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு தான் அந்த நோய் தாக்கும். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரே நாளில் மருந்து கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு அந்த காலத்தில் 120 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவை என்று ரோட்டரியில் ஒரு தீர்மானம் போட்டு ஃபண்டு ரைஸ் பண்ணுறாங்க. அந்த வருடம் உலகம் முழுவதும் உள்ள எங்களை போன்ற ரோட்டேரியன்கள் மற்றும் சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டவர்கள் 200 மில்லியன் டாலர்களை அந்த இயக்கத்தில் போலியோ ஒழிப்பிற்காக கொடுக்கிறார்கள். ஸோ இந்த 85 பண்ணணுன்னு 88 உலகம் பூரா கொடுத்துட்டு இருக்கையில் நம்மளுக்கு ஒரு ரெக்கார்டு கிடைக்கிது. உலகம் முழுவதும் 3,50,000 குழந்தைகள் ஒவ்வொரு வருடமும் போலியோவால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று. ஸோ அன்றையிலிருந்து தொடர்ச்சியாக வருடத்திற்கு 2 முறை நாம் போலியோ கொடுத்துட்டு இருந்தோம் மருந்து. இதற்கு பலனாக 94ஆம் ஆண்டு 1994 அமெரிக்காவிலிருந்து முற்றிலுமாக இந்த நோயை ஒழிக்கப்பட்டது. 95ஆம் ஆண்டு 16,50,00,000 குழந்தைகளுக்கு சைனாவிலும் இந்தியாவிலையும் ஒரே சமயத்தில் ஒரே வாரத்தில் 16,50,00,000 குழந்தைகளுக்கு சொட்டு கொடுத்தோம். இதன் பலனாக கிட்டத்தட்ட 2006 உலகம் பூரா இருந்த இந்த நோய் வெறும் 4 நாடுகளுக்கு, அதாவது ஆப்கானிஸ்தான், இந்தியா, நைஜீரியா, பாகிஸ்தான், இந்த 4 நாடுகளில் மட்டும்தான் இந்த நோய் இருக்கிறதா குறைக்கப்பட்டோம். மீதி உலகம் பூரா நோயை ஒழித்து விட்டோம். 2009 நமக்கு இந்த இன்னும் தேவையானது எவ்வளோங்கிற பணம் தட்டுப்பாடு இருக்கையில் நம்மளுடைய உலக பெரும் பணக்காரர் மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் அவங்களுடைய மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை மூலமாக 350 மில்லியன் அமெரிக்க டாலர்களை நமக்கு கொடுத்தாங்க. அவங்க ஒரு கண்டிஷன், நீங்கள் கொடுக்குற ₹1 கொடுத்தீங்கன்னா நாங்கள் ₹2 கொடுக்குறோன்ட்டு நாம் அன்னைக்கு 200 மில்லியன் டாலர் வசூல் பண்ணி கொடுத்தோம். அவங்க 550 நமக்கு கொடுத்தாங்க. அது பெரும் உதவியாக இருந்து 2011 பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுமே மிக பெரிய அளவில் இதோட தாக்கத்தை குறைச்சிக்கிட்டு வந்தோம். 2012 இந்தியாவிலேருந்து போலியோ ஒழிச்சாச்சு. ஸோ 3 வருடங்கள் கண்டினியூவாக போலியோ இல்லைன்னா அது போலியோ இல்லாத நாடாக அறிவிக்கப்படும். ஸோ அந்த வகையில் 2012 போலியோ பதிவாகல. 2014 உலக சுகாதார நிறுவனம் நம்மளுடைய இந்திய நாட்டை போலியோ இல்லாத நாடாக அறிவித்தது. ஸோ நம்ம இந்தியாவிலேயே போலியோ இல்லையே, ஏன் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். நீங்கள் ஏன் சார் இன்னும் வசூல் பண்ணுறீங்க, கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சுன்ட்டு. ஆனால் 2019 நைஜீரியாவில் இந்த போலியோ ஒழித்தோம் இந்த பணம் இருந்ததுனால. 2020 ஆப்பிரிக்கா கண்ட்ரி முழுவதுமே போலியோ இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டது. இன்றைய தினம் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இந்த 2 நாட்டில் மட்டும்தான் இந்த வருடம் பார்த்திங்கன்னா 140 குழந்தைகளுக்கு பாதிப்பு இருக்குது. இது ஒரு தொற்று நோய்ங்கிறனால நமக்கு இந்தியா விட்டு பக்கத்தில் இருக்கிறனால எங்கே வேணாலும் பரகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இன்னும் இந்த போலியோ நிதியை நாங்கள் கேட்டு ஒவ்வொரு வருடமும் உலகம் பூரா இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உலகளாவிய இந்த ரோட்டரியின் திட்டத்திலே பங்கு கொண்ட எங்கள் அருமை மாணவ செல்வங்களுக்கும் இதற்கு அனுமதி அளித்த லிட்டில் ஏஞ்சல்ஸ் நிர்வாகத்தினருக்கும் எங்கள் ரோட்டரியின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ரோட்டரியின் பிடிஜி ஆர் சரவணன் ஐயா அவர்களை கௌரவிப்பதற்காக ரோட்டரியின் செல்வரத்தினம் ஐயா அவர்களை அன்புடன் மேலைக்கு அழைக்கிறோம். நன்றி ஐயா. சிறப்புரை வழங்க பாபு ரங்கராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Most respected dynamic president of Rotary Club of Namakkal Poultry Town, Prabhakaran sir, and today's chief guest, immediate past president of Tractor Swati, and PDG past district governor Rotarian Saravanan sir,
and all the dignitaries on the stage and off the stage, and school management, and today's newly installed Rotaract President, Rotaractor P. Janani, and newly installed President, Interactor V. Sridhit, and all the teachers and the students. Very good evening, everyone. Now, ஒரு clinical psychologist. நான் கிட்டத்தட்ட ஒரு 12 கண்ட்ரியில் ப்ரோக்ராம் பண்ணி ஒரு 2 லட்சம் பேருக்கு மேலே அட்ரஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 750 ஸ்கூலுக்கு மேலே கெஸ்ட் ஸ்பீக்கராக போயிருக்கேன். 24 மணி நேரம் பேசி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு கொடுத்துருக்க டைம் வந்து 10 நிமிஷம். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசுனா நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடியாக பேக்கோடு உக்காண்டிருக்க மாதிரி தெரியுது. சில பேர் பேக் எடுக்காமல் வந்துட்டீங்க, குடுக்குடுன்னு ஓடி போய் எடுத்துகிட்டு போகணும் போல இருக்குது. 10 நிமிஷம் தான் எனக்கு டைமுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம், எனக்கு சேலஞ்ச். ஏன்னா 24 மணி நேரம் பேசுகிற ஒரு ஆளுக்கு 10 நிமிஷம் அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஆல்ரைட், ரொம்ப சந்தோஷம். ஒரு அமேசிங் பிரசிடென்ட். போன வருஷம் ஜான்வரி இதே மாதிரி 365 நாளைக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் மொதல் பார்த்தேன் அவரை. பிரசிடென்ட் பிரபாகரன் சார், நாமக்கல் பாலிட்டி டவுன். அப்பயே சொன்னார், சார் எங்கள் கிளப்புக்கு நீங்கள் வரணும்னு. 1 வருஷம் ஆச்சு நான் வரதுக்கு. அதுவும் 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் பற்றி என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். டேட்டு தான் வந்து ஃபைனலைஸ் ஆகாமல் வந்தது. என்ன ஒரு கன்சர்ன், ஒரு கரெக்டான பர்சன் கரெக்டான இடத்துல கரெக்டான விஷயங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிரசிடென்ட் டீம் ரோட்டரி கிளப் ஆஃப் நாமக்கல் பாலிட்டி டவுன் வந்து ரொம்ப அழகாக வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி வந்திருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஒரு 2 விஷயத்தோட நான் முடிச்சேன்னா 10 நிமிஷங்கிறது ரொம்ப கம்மி டைம். பட் இஸ் 10 நிமிஷங்கிறது டெஃபினட்டாக நிறைய பேரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ சார். நான் பேசுவேன் சார், அவங்க உட்காருவாங்களா தான் இருக்கு. ஸோ 10 நிமிஷங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. எனக்கு என்ன வேணும்னா உங்களோட இன்வால்மெண்ட் தான் வேணும். ஏன்னா எவ்வளோ பேர் கவனிக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம், எவ்வளோ பேர் பார்க்குறீங்கிறது முக்கியம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பார்க்கறது வேற கவனிக்கிறது வேற. எல்லாருமே என்னை தான் பார்க்குறாங்க, சில பேர் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கறது முக்கியம் இல்லை, எவ்வளோ பேர் கவனிக்கிறங்கிறது தான் முக்கியம். டெய்லி ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் எல்லா டீச்சர்ஸோட ப்ரெசன்டேஷனும் பார்க்குறீங்க, ஆமாம் தானே? எத்தனை பேர் வீட்டுக்கு போய் டீச்சர்ஸ் ஒன்று ஞாபகத்துக்கு வருதுன்னு நினைக்கிறீங்க? எப்போ நடத்துனாங்க இது முடிச்சிட்டாங்களா அந்த போர்ஷனு? நான் இங்கே தான் கிளாஸில் தானே இருந்தேன், எப்போ நடத்துனாங்கடாங்கிற மாதிரி சில பேருக்குலாம் வந்த மாதிரி இருக்குது, போன மாதிரி இருக்குது, சிலபஸ் ஞாபகத்தில் இல்லை. கரெக்டாக இல்லையா? அப்போ நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், ஏன் மெமரி ஆக மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு சில விஷயம் இங்கே பண்ண வேண்டியிருக்கு. உங்களோட கான்சென்ட்ரேஷனுக்கு நிறைய சேலஞ்ச். நிறைய பேர் நான் கேட்டிருக்கிறேன், சார் நான் நல்லா படிக்கிறேன் ஆனால் மறந்துடுது. சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களே? சில பேர் செம்மையா படிப்பான், 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் முக்கி செம்மையா ஹாப்பியா சூப்பரா முடிச்சிருப்பான். சா கெத்துடா முடிச்சிட்டா 2 கொஸ்டின் அப்படின்னு. 3ஆவது கொஸ்டின் முடிச்சுட்டு அந்த 2 கொஸ்டின் திருப்பி பார்த்தா ஐயோ ஞாபகம் வரமாட்டேங்குது. இருக்கா இல்லையா? கரெக்ட். சில பேருக்கு எக்ஸாம்ல போய் மறந்துடும், ஆமா தானே? சில பேருக்கு படிக்கிறது மறக்குது, சில பேருக்கு படிக்கணுங்கிறதே மறந்துடுது. ஸோ ஐம் டெல்லிங் யூ, உங்களுக்கு மெமரி எல்லாம் ப்ராப்ளம் இல்லை, மெமரி எல்லாம் ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா அவ்வளோ சூப்பர் பவர் மெமரி இருக்கு. மின்னலே மின்னலே அந்த பாட்டு எந்த படத்தில் வந்துச்சு? இப்போ 100% மார்க் வாங்கிட்டீங்க. படம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. எவ்வளோ ஞாபகத்தில் இருக்கு? நேற்று படித்த ஃபிசிக்ஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்கிற மாதிரி. நேற்று கெமிஸ்ட்ரியில் என்ன சொன்னாங்க, மேத்ல அந்த ஃபார்முலா அந்த ஸ்டெப் ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வந்து 3 மாதம் ஆகுது அந்த படம் இன்னும் ஞாபகத்தில் வச்சிருக்காங்க. தீபாவளி கூட போய் போன வருஷம் அது இந்த வருஷம் இன்னும் மின்னலே ஞாபகம் வச்சிருக்கோம். ஆனால் நம்ம படிச்சு அப்போனா பிரச்சனை மெமரியில் இல்லை, மெமரி பண்ணுறது இல்லை. அப்போ நமக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் தான் பெரிய சேலஞ்ச். சரிங்களா? இப்போ அந்த கான்சென்ட்ரேஷன் டெக்னிக் சொல்லி தட்டுமா? எத்தனை பேருக்கு வேணும்? கை தூக்குங்க. எத்தனை பேருக்கு வேணும்? ஓகே, வெரி குட். கை கீழே போடுங்க. எத்தனை பேருக்கு கற்றுக்கணும் நினைக்கிறீங்க? சே எஸ். இந்த முன்னாடி மட்டும் தான் வருது, பின்னாடி தேவை சார். எனக்குலாம் தேவையில்லை சார். அதெல்லாம் யார் தெரியுமா சார்? அப்படி உக்காந்தோன்னா அப்படி செம்மையாக படிப்பேன் சார், எல்லாமே உள்ளே போயிட்டே இருக்கும் சார் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நான் இப்போ செக் பண்ணுறேன். கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அதுதான் எவ்வளோ நாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நான் சாய்ஸ் ஏன்னு சொல்லுவேன். சாய்ஸ் ஏ. நீங்கள் என்ன பண்ணா சாய்ஸ் ஏன்னு சொன்னோன்னே 2 தடவை கை தட்டி ஏ அப்படின்னு சொல்லி கத்தணும். நான் இன்னும் சொல்லவே இல்லை. என்னப்பா எள்ளுன்னா என்ன இருப்பீங்க போல இருக்கு. நான் இன்னும் சொல்லவே இல்லை. சாய்ஸ் ஏன்னு சொன்னால் 2 தடவை கை தட்டி ஏன்னு கத்தி சொல்லணும். செய்யலாமா? ரெடியா? லிட்டில் ஏஞ்சல்ஸ், ஆல் யூ ஆர் ரெடி? சாய்ஸ் ஏ. இங்க இருந்து பார்த்தா பாதி பேர் தான் கை தூக்குறான், பாதி பேர் கையே தூக்கல. ஏன் சொல்லு? அவனோட மைண்டுக்குள்ள என்னதான் சொன்னாலும் ஆட்டிடியூட் ஒன்று இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆட்டிடியூட் தான்.
யார் தெரியுமா ஓடுது பாருங்க மனசுக்குள்ள. இதுதான் பிரச்சனையே. ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கிளாஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. கண்ணா படிச்சுட்டு வந்துரு, கண்ணா கொஞ்சம் ஞாபகப்படுத்திடுறேன், கொஞ்சம் நாளைக்கு டெஸ்ட் இருக்கு, கண்ணு ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்றது எல்லாம் சொன்னாங்களா டீச்சரு? காதுல போச்சா? எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம? ஓ எஸ் ஐ வாண்ட் டு ஸ்டடி அப்படி எடுத்துக்கிறோம். எக்ஸாம் இது பிரச்சனை யார் பண்றா? மைண்டுக்கு நீ தான் பண்ணிட்டு இருக்கிற. ஸோ இங்க டீச்சர் ப்ராப்ளம் இல்ல, யூ ஆர் ப்ராப்ளம் ஹியர். ஒரு விஷயத்த சொன்னா உன் மைண்டுக்குள்ள எப்படி போய் உட்காருதுன்னு பாருங்க, அங்கதான் பிரச்சனையே. அப்ப கத்து கொடுக்கறதுக்கு இங்க எல்லாம் டேலண்டட் டீச்சர்ஸ் இங்க இருக்காங்க. கத்துக்கிறதுக்கு நான் டேலண்டா இருக்கணுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா கத்துக்கிறதுக்கு ஒரு டேலண்ட் தேவைப்படுது. கேட்கறதெல்லாம் மெமரி ஆகாது, கத்துக்கிறதுக்குன்னு ஒரு டேலண்ட் தேவைப்படுது. இப்ப நான் பேசுறது இங்க கேட்கறதுக்கே டேலண்ட் தேவைப்படுது. நான் சொல்றேன் எல்லாரும் சாய்ஸேன்னு சொல்றேன், 2 தடவை கைத்தறி தூக்குங்கன்னு சொன்னா அவரே முடியாது. யார் தெரியுமா? யாரா இருந்தா கத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இறங்கிடணும் கத்துக்கிறதுக்கு. ஆமா தானே? இங்க பிரச்சனை யார் பண்றவங்க? ஆட்டிடியூட். கத்துக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு கத்துக்கவே முடியாது. ஸோ ப்ளீஸ் ஓப்பன் யுவர் மைண்ட். ஏன்னா இதே புக்கு தான் மற்ற ஸ்கூல்ல இருக்கிற தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற குழந்தைங்க படிக்கிறாங்க. 12 லட்சம் பேர் படிக்கிறான். அந்த 12 லட்சம் பேர்த்துல 9.5 லட்சம் பேர் என்ஜாய் பண்ணி படிக்கிறான், செம்மையா படிக்கிறான், ஜாலியா படிக்கிறான். புக்கை எடுத்தாலே அவ்வளோ ஆர்வமா, அவ்வளோ சந்தோஷமா, உட்கார்ந்து இடத்த விட்டு எந்திரிக்காம அவ்வளோ ஜாலியா படிக்கிறான். இந்த 2.5 லட்சம் பேர் தான் முக்குறான். தண்ணி குடிச்சிட்டு வரேன், புக் ஓபன் பண்ணிட்டு, இப்போதான் எனக்கு சாப்பிடணும் போல தோணுது, இப்போதான் எனக்கு உச்சா வருது, உட்காந்து படிக்கிறான்னா உட்கார மாட்டேங்கிறான். ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஏன் ஒருத்தனுக்கு கான்சென்ட்ரேஷன் வரல அப்படின்னா அவனோட ப்ராக்டிசஸ் இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. ப்ராக்டிசஸ் டெய்லி யார் ஒருத்தர் எப்பப்ப ரீல்ஸை பார்த்துக்கிட்டு அனிமையை பார்த்துட்டு கக்காசியை கட்டி பிடிச்சிட்டு இப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. அவன் பார்த்து பார்த்து இதெல்லாம் பரவாயில்ல சார், நாங்கெல்லாம் யார் தெரியுமா சார்? ஐ லவ் யூ சார் எல்லாம் கேட்டு அவன் பார்த்து அப்படி சிக்னல் கொடுக்குறாங்க நிறைய பேர். நாங்கெல்லாம் இப்படி பார்த்துட்டு இருக்கோம் சார், நாங்களாம் ரீல்ஸ் பார்ப்போம் சார், இன்ஸ்டால சாட் பண்ணுவோம் சார். நல்ல நம்ம ஸ்கூல்ல அப்படி யாரும் இல்லை சொல்றேன், வெளியில் நிறைய பேர் இருக்கேன். 700 ஸ்கூலுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். எத்தனை பேர் எப்போ பேர் போனேன்னு நான் படிக்கிறதுக்கு தான் மொபைல் எடுக்கிறேன். ஓப்பனிங் நல்லா தான் இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லைங்கிற மாதிரி. ஆரம்பம் நல்லா தான் இருக்குது, டவுட்டுக்காக நான் எடுக்கிறேன்னு எடுத்தவன் அப்படியே போய் அந்த ஆப்பில் இந்த ஆப்பில் அந்த நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன், அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், அந்த கக்காஸ் என்ன பண்ணுறான், நரட்டோ என்ன பண்ணுறான், ஒன் பீஸ் என்ன பண்ணுறான், இப்படி தாவி தாவி சார் எனிதிங் இஸ் ஃப்ரீ, ஐ வில் பி ஹாப்பி சார், ஃப்ரீ ஃபயர்ல போய் உட்காந்துட்டான் போடுறா அப்படின்ட்டு. இப்போ பாருங்க இவ்வளோ ப்ராக்டிசஸ் பண்ணி வச்சிருக்கான்ல. ரிசர்ச் என்ன சொல்லுது? when you are having a more number of time on every single day sitting with digital addiction, அது என்ன பண்ணுது அப்படின்னா உன்னோட கான்சென்ட்ரேஷன் லெவல தின்னுருச்சு, கான்சென்ட்ரேஷன் லெவலே போயிடுச்சான். அங்க ஓடுறதையும் குதிக்கிறதையும் பார்த்து 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 மனசு என்ன பண்ணுதுன்னா ஓடுறது தான் நான் கவனிக்குது. இப்போ டீச்சரை வந்து ஓடிக்கிட்டே எடுக்க முடியுமா? all of you listen, take the book, hello. ஐயோ எங்க இதெல்லாம் எடுக்க முடியாது தம்பி, இதுதான் பிரச்சனை. அதனாலதான் மூவ்மெண்ட்டே இல்லாதனால தான் மைண்ட் போர் அடிக்குதுங்கிறாங்க. நம்ம ஒருத்தனை பார்க்கவே முடியல ரொம்ப நேரம். ஏன்னா மூவ்மெண்ட்டை பார்த்து பார்த்து பழகிறவனுக்கும் ஓடுறதையும் ஆடுறதையும் குதிக்கிறதையும் பார்த்து பழகிறவனுக்கு இங்க நின்று பேசினா டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுறான். பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? எங்ககிட்ட இருக்கு, உன்னோட ப்ராக்டிசஸ். அப்போ உன் செக் யுவர் செல்ஃப், வாட் யுவர் ப்ராக்டிசஸ் சோ ஃபார். அப்போ இன்னைக்கு உன்னோட கான்சென்ட்ரேஷன் லெவலும் லிசனிங்கும் உனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா பிரச்சனை வெளியிலேருந்து யாரும் இல்லை, உன்னோட ப்ராக்டிசஸ். ஈவினிங் வீட்டுக்கு போனோன்னா எத்தனை என்கேஜ்மெண்ட் உட்காந்து பண்ணு அவனுக்கு எழுதி பண்ண சாப்பிட்டியா டிங்கின்னு ஒரு சார் அதெல்லாம் அவன் சாப்பிட்டாதான் இவன் சாப்பிடுவான் போல இருக்கு, அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. நல்ல நம்ம ஸ்கூல் பசங்களும் அப்படி இல்லை, வெடி எடுத்தவங்க அந்த மாதிரி இருக்கு. நாங்களாம் லிட்டில் ஏஞ்சல் சார், we focus only on our own career ங்கிற அப்படி துடிப்போடு இருக்கிற ஒரு இளைஞர் கூட்டத்துக்கு தான் பேசிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். இந்த டெக்னிக் நான் சொல்லி தரேன், கான்சென்ட்ரேஷன். ஆர் யூ ரெடி? சே எஸ். சாய்ஸ் ஏ, சாய்ஸ் ஏ. 75% of people ready, இன்னும் 25% of people தூங்கிட்டு இருக்காங்க. அந்த 25 வர மாட்டேங்குது. இது ரொம்ப சாதாரண விஷயம் தான். இப்போ 2 தடவை கேட்டுட்டு ஏன்னு சொல்றது என்ன பிரச்சனை? ஆனால் சொல்ல மாட்டான். ஏன் ஆள் தெரியுமா? நான் ஏரியாவில் வந்து பாரு, யார் தெரியும், இந்த கெத்து காமிக்கல டைம் வேஸ்ட்டாக போயிடும் போது வரவே மாட்டேங்குது. அது தெரிஞ்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் நாட் கோஆபரேட்டிவ், your mind will not cooperate for you. If you are not cooperative, your mind will not cooperate for you. This is a tricks இதெல்லாம் இருக்கு, மைண்ட் ட்ரிக்ஸ் இல்லை. ஓகே, let me move on to the concentration techniques. எனக்கு இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த லைட் எரியுது இல்லை, இந்த லைட்ல இருந்து அந்த கேர்ள்ஸ் பிளாக்னு போட்டிருக்கு இல்லையா, இது அப்படியே இந்த எல் ஷேப்ல அப்படியே கவனிங்க. 10 செகண்ட் டைம். இதுல இருந்து நான் கேள்வி கேட்க போறேன். ஓகே, your time starts now.
இதில் இருக்கிற இந்த வாலில் இருக்கிற விஷயத்தெல்லாம் நான் கேட்பேன். நான் அப்படியே நோட் பண்ணுங்க, டக்குன்னு 10 செகண்ட் டைம். சில பேர் இந்த பக்கம் பார்க்க சொன்னால் மேலே பார்த்துட்டு இருக்கீங்க. சார் நான் ஆப்போசிட்டாக செஞ்சு பழகிட்டேன் சார் சில பேர். ஓகே 10 செகண்ட் டைம் பண்ணிச்சு. ஆல் ஆஃப் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ். நான் 5 கேள்வி கேட்குறேன். 5 கேள்வி டக்குன்னு 5 கேள்வி. கண்ணை மூடுங்கன்னா நிறைய பேர் திறந்துட்டே இருக்காங்க. கண்ணு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது எங்கே இருக்குன்னு. மூக்குக்கு மேலே இருக்க கண்ணு. ஓகே க்ளோஸ் யுவர் ஐஸ். மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே லைட் எரிஞ்சிட்டு இருந்த வாலில் எத்தனை ஸ்பீக்கர் தொங்கிட்டு இருந்துச்சு? அது என்ன கம்பெனி ஸ்பீக்கர் எழுதி இருந்துச்சு? ஓகே இங்க எத்தனை மரம் பாத்தீங்க? 20. ஓகே இங்க லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு இல்லையா? அந்த லைட் ஸ்டேஜ் இருந்துட்டு இருந்துச்சு இல்லையா? ஸ்டேஜுக்கு பக்கத்துல ஒரு வண்டி நின்றுச்சு. அது என்ன கலர் வண்டி? அதுல ஒரு லெட்டர் எழுதி. என்ன லெட்டர் அது? பார்த்து சொல்லிட்டீங்களா? அரப்பாமே. ஓகே அந்த கேர்ள்ஸ் பிளாக்னு போட்டு இருந்துச்சு இல்லையா? அங்க எத்தனை பொண்ணு நின்று இருந்தாங்க? கையில எத்தனை புக்கு? அதெல்லாம் பார்த்து சொல்றீங்க. ஓகே இந்த பக்கம் அதே ஆக்டிவிட்டி. இந்த லைட் போர்டு இங்க நம்மளோட இன்ஸ்டலேஷன் போர்டு இருக்குல்ல, இங்க இருந்து அந்த பாய்ஸ் பிளாக் அப்படியே அந்த எல் ஷேப்ல 10 செகண்ட் டைம். டக்குன்னு பாருங்க, டக்குன்னு 5 கேள்வி டக்குன்னு பார்க்கணும். ஓகே your time starts now. Ready? Let's see who is going to answer my question. Ready? Stop. யாரும் கண்ணை மூட வேண்டாம். ரெடியா? இப்போ நான் கேள்வி கேட்க போறது இல்லை. இப்போ பார்க்கும்போது நீ கேள்வி கேட்டல, அந்த போர்டில் என்ன எழுதி இருக்குது, எத்தனை போட்டோ போட்டுருக்குது, எத்தனை மரம் இருக்குது, அங்கே என்ன கையில் வச்சிருக்கான், புக் வச்சிருக்கானா இல்லையா, யோசிச்சு கேட்டீங்களா இல்லையா? இவ்வளவுதான் கான்சென்ட்ரேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. With the question, if you see anything is called observation. Without any question in your mind, if you look, anything is called seeing. Seeing வேற, observation வேற. கான்சென்ட்ரேஷனோட சீக்ரெட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எதை பார்த்தாலும் கேள்வியோட பார்க்கறனாங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். The secret of improving concentration is nothing but asking question inside. நீ புக்கை ஓபன் பண்ணி படிக்கிறதுனால தான் ஞாபகத்துக்கு வராது. படிக்கிறதுக்கு உங்களுக்கு படிக்கிறதெல்லாம் மெமரி ஆகாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், படிக்கிறதெல்லாம் மெமரி ஆகாது. கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது மட்டும் தான் மெமரி ஆகும். படிக்கிறதுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சா போதும், anybody can read. ரீட் பண்றதெல்லாம் ரொம்பலாம் பெருசா பிலீவ் பண்ணக்கூடாது. நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், கிடையவே கிடையாது. நீ எவ்வளவு கவனத்தோட படிக்கிறாங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். கவனங்கிறது என்ன அப்படின்னா 2 விஷயம் தான். எல்லாரும் கை எப்படி வைங்க, எல்லாரும் கை இப்படி வைங்க. இந்த மாடல் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா போதும், கவனங்கிறது அவ்வளோ ஈஸியாக வந்துடும். கவனங்கிறது 2 டூல் தான். திங்கிங் திங்கிங் திங்கிங். எல்லாரும் கை ஆட்டி சொல்லுங்க. திங்கிங் 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 திங்க் திங்கிங் திங்கிங். லெஃப்ட் ஹேண்ட் ஆட் பண்ண சொல்லுங்க. ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். திங்கிங் திங்கிங் திங்கிங். திங்கிங் ஆக்ஷன் திங்கிங் ஆக்ஷன் திங்கிங் ஆக்ஷன். சேம் லைன். மறுபடி சொல்லுங்க. திங்கிங் ஆக்ஷன் சேம் லைன். திங்கிங் ஆக்ஷன் சேம் லைன். திங்கிங் ஆக்ஷன் சேம் லைன். வாட் இஸ் கான்சென்ட்ரேஷன்? Action is nothing but reading, writing, listening and doing any kind of work is called action. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் உங்களோட தாட் எங்க இருக்குங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஒரு தாட் அங்க கொண்டு வர தெரிஞ்சது அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் என்ஹான்ஸ்ட். அவ்வளவுதான் சிம்பிள். உன்னோட சிந்தனையை கொண்டு வர தெரியணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சிந்தனை வருது அப்படின்னா, உனக்கு எனக்கு எல்லாத்துக்குமே ஒரு நாளைக்கு இருக்கிறது 24 மணி நேரம். அதுல 86,400 வினாடிகள் இருக்கு. அதுல உனக்கு எனக்கு எவ்வளவு சிந்தனை வருது அப்படின்னு கேட்டா 40,000 இருந்து 60,000 சிந்தனை வருது. எங்க சார் வருது? போய் சொல்லாதீங்க சார். இப்போ நீ என்னை பார்த்து தானே இருக்க, நான் சொல்றது கவனிச்சு தானே இருக்க, அப்படி நினைச்சிட்டு இருக்க தானே. கண்டது ஞாபகத்துக்கு வருதா இல்லையா? ஐயோ நாளைக்கு டெஸ்ட் வச்சிருக்காங்க, நான் போய் படிக்கணுமே, எப்போ விடுவாங்க, எங்கள் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே வந்து வெயிட் பண்ணுறாங்க, பஸ் எடுக்கணும், எங்கள் அம்மா ஸ்டாப்புக்கு வந்துடுவாங்க, நான் போகணும், டியூஷன் டைம் ஆச்சு, நான் சாப்பிடணும், பசிக்குது. வருதா இல்லையா? சிந்தனை வருதா இல்லையா? நான் நல்லா தானே பேசுகிறேன், ஆனால் கவனிக்க முடியுதா? பிரச்சனை நானா நீங்களா? இது புரிஞ்சா சரி. கான்சென்ட்ரேஷன் நான் கொடுக்க முடியாது. யூ ஹேவ் டு பிரிங் இன் யுவர் செல்ஃப். இப்போ உன்னோட திங்கிங்கை கொண்டு வர தெரியணும், அவ்வளவுதான். the secret here is you have to connect with me. that's a concentration secret. நீங்க என்னோட கனெக்ட் ஆகிறதுக்கான வித் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எந்த டீச்சர் உங்க முன்னாடி பேசினாலும் உனக்கு பேசுற மாதிரியே இருக்கும். இல்லைன்னா அந்த டீச்சர் ஏன் பேசுறாங்கன்னு இருக்கும். பிரச்சனை டீச்சரா நம்மளோட மைண்டா? அப்ப நீ என் கூட கனெக்ட் ஆகணும்னா என்ன என்ன பண்ணணும்? மைண்டுக்குள்ள கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்கு என்ன சீக்ரெட்? அந்த திங்கிங்கை கொண்டு வரணும். என்ன பண்ணணும்? கேள்வி கேட்கணும், அவ்வளவுதான். இந்த ஆள் என்ன சொல்றாரு, என்ன சொல்லிட்டு இருக்காரு, என்ன கத்துக்கிட்டு இருக்கேன், என்ன புரிஞ்சுக்கிட்டேன், என்ன தெரிஞ்சுக்கிட்டு, இப்படி கேள்வி கேட்டா நீங்க எங்க இருப்பீங்க? என்னோட கனெக்ட் ஆயிருவீங்க. 6 10 பிள்ளைய பேசிட்டு மனுஷன் பேசிட்டோம். அந்த கேள்வியே கேட்காம நீங்க என்ன பாத்தீங்கன்னா எங்க இருப்பீங்க? எங்கயோ இல்ல அமெரிக்காவில் போய் உட்காந்து இருப்பாங்க, எல்லாம் டான்ஸ் ஆடி எங்க எல்லாம் போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட கான்சென்ட்ரேஷன் பவரை என்ஹான்ஸ் பண்ணுங்க. தட் இஸ் அ ஸ்கில். இப்போ வீட்டுக்கு போய் இன்னையிலேருந்து உங்களோட போர்டு எக்ஸாம் வரப்போகுது. அடுத்த வந்து ஒரு 10-20 நாள்ல எல்லாம் ப்ரீ போர்ட் ஸ்டார்ட் ஆயிரும்.
நிறைய எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச்னாலே வந்து எக்ஸாம் சீசன் தான். அந்த எக்ஸாம் சீசன் யார் என்ஜாய் பண்ணுறாங்களோ அவங்க தான் க்ரோ ஆக போகிறாங்க. அதை என்ஜாய் பண்ண தெரியணும், அதுதான் அவங்க தான் க்ரோ ஆவாங்க. எக்ஸாமை என்ஜாய் பண்ணணும், அதுக்கு தான் இந்த கான்சன்ட்ரேஷன் டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இருந்து போய் படிங்க, ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணிட்டு 2 லைன் படிங்க. நிறைய கேள்வி கேளுங்க, என்ன சொன்னா, என்ன புரிஞ்சுட்டேன், என்ன கற்றுக்கிட்டேன், அந்த 2 லைன் படித்து சொல்லி பாருங்க. உங்க மனசுக்குள்ள சொல்லி பார்த்தோன்னே 2 லைன் நல்ல ஞாபகத்துக்கு வருதா, உடனே அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஏ சூப்பரா பாபு, செம்மடா, கெத்துடா, படிச்சனே ஞாபகத்துக்கு எத்தனை செஞ்சிடும், அவ்வளோதான், வா சூப்பர், இவ்வளோ ஈஸியாக இருக்கு, இப்படி சொல்லி பாருங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்க அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான மொமெண்டம் ஸ்டார்ட் ஆயிரும், அந்த புக்கோட கனெக்ட் ஆயிருவீங்க, அந்த புக் உங்களுக்கான புக்கா மாறிடும். படிக்க படிக்க அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு எனர்ஜி, அப்படி ஒரு வா ஃபேக்டர், அந்த படிச்சது அப்படியே ஞாபகத்தில் இருக்கும். அடுத்த நாள் இல்லை, அடுத்த வருஷம் கேட்டால் கூட ஞாபகத்தில் இருக்கும். பிரச்சனை இங்கே தான், படிக்கும் போது சில பேர் மொக்கிட்டு இவ்வளோ பெருசு எப்படி வழிதாலும் புரிய மாட்டேன், இவ்வளோ ட்ரையாக இருக்கு, தூக்கம் வருது, இதை பொய், இதெல்லாம் பொய், ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ ஈஸியான விஷயம். 9 லட்சம் பேர் செம்மையாக படிக்கிறான், சில 2,50,000 பேர் தான் கஷ்டப்படுறான். அப்போ பிரச்சனை எங்கன்னா புக்கில் இல்லை, நம்மளோட மைண்டு, அந்த மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுங்க. இன்னொரு டெக்னிக் சொல்லி தட்டுமா? How many of you want to learn another one more technique? Say yes. அந்த பாய்ஸ்லாம் எவ்வளோ பேர் அருமையாக கை தூக்கி அப்பா ஐயோ, அதுவும் பின்னாடி இருக்கிற பாய்ஸ் எல்லாம் அம்மா சார் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த டெக்னிக் அளவுக்கு அப்படி பார்க்கும்போது அப்படி வைப்பாக உட்காந்துருங்க. ஏன்னா நாங்கள் லிட்டில் ஏஞ்சல் ஸ்கூல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ன்ட்டு இப்போ எவ்வளோ அருமையான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பின்னாடி இருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு டெக்னிக் 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன், ஏன்னா எனக்கு வந்து டைம் கம்மியாக இருக்குது, உங்களுக்கும் டைம் அதுக்கு மேலே போனால் கஷ்டமாயிடும். The formula is this. புக் எடுத்துகிட்டு வந்தால் எழுதிக்கோங்க, புக்கில் இல்லைன்னா மைண்டில் எழுதிக்கோங்க. The formula is this. S plus M equal to RB. என்ன ஃபார்முலா? சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஒரே செகண்ட்ல கிராப் பண்ணிட்டு பாருங்க, அதான் கான்சென்ட்ரேஷன். எல்லாத்துக்கிட்டும் அந்த பவர் இருக்கு. ஏன் உங்களுக்கு ஞாபகத்து வந்துச்சு அப்படின்னா, யூ ஆர் ரெடி ஃபார் லேர்னிங். ஒருத்தனுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா பிரச்சனை என்கிட்ட இல்லை, நீ ரெடியாகவே இல்லை. When you are ready, your learning starts. When you are ready, your memory enhanced. When you are ready, your learning acquisition starts. When you are ready, your mark is ready. When you are ready, your everything is ready. So அதனால நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா, இப்ப சொன்ன ஒரே தடவை சொன்னா ஆனா எல்லாத்தாலையும் சொல்ல முடியுது இல்ல, ஆனா இதேவே சில பேர்த்தால சொல்ல முடியாது. இன்னும் சொன்னா ஒன்றும் புரியலன்னா ஒண்ணுமே இல்லை. காரணம் நான் இல்லை, இத்தனை பேர்த்தால சொல்ல முடியும்னா சில பேர்த்தால சொல்ல முடியல அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிரச்சனை வெளியில எங்கே இல்லவே இல்லை. I am not ready to learn, I am not ready to listen, I am not ready to store, I am not ready to improvise myself, I am not ready to push myself because of the reason you are not able to connect with the people who are in front of you who are speaking. So அப்போ பிரச்சனை வெளியில் இல்லவே இல்லை. நீங்கள் பிரச்சனை வெளியில் தேடாதீங்க, முதல்ல change yourself. That's the most important. What is the formula? S plus M equals to RB. What is RB? RB here is nothing but response from the body. நம்ம பாடியில் நிறைய ரெஸ்பான்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு மேஜராக 5 ரெஸ்பான்சஸ், ஹாப்பி, சேடு, ஃபியர், ஆங்கர், லவ் மாறிக்கிட்டே இருக்கும். காலையில் எழுந்துச்சுன்னா ஹாப்பியாக இருப்பாங்க, திடீர்னு அம்மா மண்டியில் போட்டு எந்திரிஞ்சு ஓடுங்க, இன்னும் படுத்துக்கிட்டே இருக்கு, அவ்வளோதான் கோவம் வர ஆரம்பிச்சிடும். இல்லைம்மா நின்றுட்டே இருக்கா, உள்ள போய் ரெடியாக புஷ் பண்ணாலும் செம்ம கோவம் வந்துடுச்சு. ஹாப்பி, சேடு, ஃபியர், ஆங்கர், லவ் மாறிக்கிட்டே இருக்கா. இப்போ நம்ம படிக்கிறதுக்கு என்ன எமோஷன் நமக்கு வேணும்? ஹாப்பியா இருக்கணும். நம்ம புக் ஹாப்பியா எடுக்கிறோமா? அப்ப யார் நம்ம டிஸ்டர்ப் பண்றா? சார் அவன் சார், சார் இவன் சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, யாருமே இல்லை. அதான் எஸ். எஸ் இஸ் நதிங் பட் சிச்சுவேஷன். எஸ் நான் சிச்சுவேஷன், ஆர்பி நான் ரெஸ்பாண்ட். நான் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கான சிச்சுவேஷன் நினைச்சிட்டு இருக்காங்க. சிச்சுவேஷன் இல்ல. சிச்சுவேஷன் யார் இருக்கா? அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க பிரதர், சிஸ்டர், பக்கத்து வீட்டுக்காரங்க, ஸ்கூலுக்கு வந்தா டீச்சர், பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு. சில பேர் குழப்பிடுவான், அதுவா படிச்சு எனக்கு புரியும், எப்படி படிக்கிற, அவ்வளவுதான் முடிஞ்சுட்டோம், வீட்டுக்கு போனா நமக்கு புரியாது. ஸோ பிரச்சனை அவங்கெல்லாம் இல்லைங்க, யார் வேணும் அவங்க முன்னாடி வரட்டும் போட்டோம். Situation is not responsible for your own changing your emotion. யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா அந்த M. What is the formula? S plus RB. So அந்த M தான் காரணம். The difference between you and the next person is M. அந்த 2 லட்சம் பேர் ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னா அந்த 2 லட்சம் பேர்த்தோட M தான் பிரச்சனை. அப்போ பிரச்சனை யாருமே இல்லை. Situation is same for everyone. Exam is happening for everyone. You have to face the exam. The same syllabus, same book, same class, but the response is different. இங்க ஸ்டேஜ்ல வந்து பேசுங்க அப்படின்னா ஸ்டேஜ் சிச்சுவேஷன். சில பேர் ஸ்டேஜுக்கு வந்தா பயப்படுவாங்க, ஐயோ எனக்கு பயமா இருக்குது, வயிறெல்லாம் கலக்கு படபடன்னு ஆயிடுவாங்க. குட் மார்னிங் இருக்கு அவ்வளோ நேரம் ஆயிடும். ஸோ பிரச்சனை ஸ்டேஜ் இல்லை, ஸ்டேஜை பத்தியான எம். அப்போ புக்கு பிரச்சனை இல்லை, புக்கு பத்தியான எம். எக்ஸாம் பிரச்சனை இல்லை, எக்ஸாம் பத்தியான எம். டீச்சர் பிரச்சனை இல்லை, டீச்சர் பத்தியான எம். அந்த எம் முடி நீ கரெக்டாக பிடிச்சிட்டா போதும், நினைச்ச நேரத்தில் நினைச்சபடி நினைச்ச விஷயத்தை நீங்க அழகா சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். யாரை பத்தியுமே கவலை இல்லை. ஒர்க் ஆன் யுவர் எம். டு யூ வாண்ட் நோ வாட் இஸ் எம்? Any guess what is the M word? மைண்டுக்கு கமாண்ட் அந்த M தான். நான் சொல்றேன் what is that M. இத பார்த்தா என்ன தோணுது உங்களுக்கு? ஃபைன் சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம்? ஹேண்ட்னு சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம்? ஃபிங்கர் சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம்? ஆக்ஷன் பார்த்து சொல்லுங்க. ஹை ஃபை, ஹாய், பாய் சொல்லுவாங்கல்ல பெரியவங்கள இப்படி கை காமிச்சா சொல்லுவாங்க.
ஆசீர்வாதம் பண்றேன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? கட்சிக்காரங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க? ஓட்டு இல்ல காங்கிரஸோ இல்ல டிஎம்கேவோ சொல்லுவாங்க. எப்படி கை காமிச்சா ஆமா தானே? அவங்க எப்படி பாக்குறாங்க அவங்க கையில இருக்கு. கரெக்டா? ஒரே ஆக்ஷன் தான் எல்லாரும் ஒரே மாதிரி பாக்குறாங்களா? இன்னும் சில பேர்ல அதை பார்த்தா நிறுத்துங்கிறியா போதுங்கிறியா அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட் தானே? ஒருத்தர் எப்படி எடுத்துக்கிறாங்க தானே? So M is nothing but meaning. What is the M? What is the formula now? Yes na என்ன? M na? RB na? Super, fantastic student. Let me tell you the example. With that, I'll finish my presentation. When someone is coming on stage, they get anxiety. Stage is situation and the response is anxious. At the same stage, someone is coming on stage and they speak with ferociously, confidently. அப்போ ஒருத்தன கான்ஃபிடென்ட் ஆக்குது, ஃபெரோஷியஸ் ஆக்குது, ஸ்டேஜ் அங்க கேட்டா எஸ் இல்ல அவனோட எம். அவன் எம் என்ன சொல்லுது? ஐயோ எல்லாரும் என்னை பார்ப்பாங்களே, சிரிப்பாங்களே, ஓட்டுவாங்களே, என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சானா அந்த எம் மீனிங் மாறிடுச்சுன்னா பயந்துருவான். அப்போ ஸ்டேஜில் பயப்படுறது ஸ்டேஜ் இல்லை, ஸ்டேஜை பற்றியான அவனோட மீனிங். அதே ஸ்டேஜில் ஒருத்தன் ஹாப்பியாக வந்து பேசுகிறவன் யார் அப்படின்னா அவன் சிரிச்சா எனக்கு என்ன அவன் ஒன்றா எனக்கு கிடைச்சா ஆப்போசிட் அப்படி அவனுக்கு அவளே அவளை போட ஹாப்பியாக பேசுகிறான். யாருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், நம்ம ஹாப்பியாக கரெக்டாக இல்லையா? அப்போ நம்மளை ஹாப்பியாக யாரால முடியும்? நம்மளால மட்டும்தான் முடியும். அதே தான் புக்கு எடுத்து படுறானா சில பேர் முக்குறான், இன்னொன்று அவனோட மீனிங் மாறிடுச்சு, அவ்வளோதான். சேம் புக் 9,50,000 people they are enjoying. அப்போ பிரச்சனை எங்கன்னா அந்த புக் இல்லை, புக்கை பற்றியான மீனிங். அப்போ அவன் என்ன மீனிங் கொடுக்குறான்? ஐ டோன்ட் லைக் திஸ் புக், ஐ ஹேட் திஸ் புக், ஐ டோன்ட் வாண்ட் டு ரீட் திஸ் புக். எவனா கண்டுபிடிச்சா இவ்வளோ பெருசு இருக்கு, ஓவரா இருக்கு, இந்த மாதிரி பேசிட்டே இருக்கானா, குழப்பிட்டே இருந்தாலும் அவனை படிக்க முடியாது. அதுக்கு பார்த்த மீனிங்கை மாற்றி பாருங்க. I'm telling you, from now you can see the result, from now you can see the change. That the word நான் சொல்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. EASY என்னது? Easy to study, easy to memorize, easy to understand, easy to concentrate, easy subject. இதை சொல்லுங்க, இதுதான் மீனிங். நீ கொடுக்குறதா கமாண்ட், நீ கொடுக்குற கமாண்ட் தான் உன்னோட ரெஸ்பான்ஸாக மாறும். நான் படிப்பேன், செம்மையாக படிப்பேன், ஜாலியாக படிப்பேன், சூப்பராக படிப்பேன், எவன் என்ன சொன்னாலும் கவலையில் போடா, கால் மேலே கால் போடுவேன்டா. அந்த மாதிரி நம்ம மைண்டுக்கு நம்ம கொடுக்குறதா கமாண்ட் தான் பவர். நம்ம என்ன சொல்கிறோமோ அதான் நம்ம மைண்டு கேட்குது. ஸோ அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் கன்ஃபியூசிங் யுவர் செல்ஃப், give a proper answer. நான் நல்லா படிப்பேன், ஈஸியாக படிப்பேன், ஜாலியாக படிப்பேன், ஹாப்பியாக படிப்பேன், ஐ லவ் டு ஸ்டடி. இதை சொல்லி பாருங்க, உங்கள் மைண்ட் நம்பும். உங்கள் மைண்ட் நம்பிடுச்சுன்னா செம்மையாக படிப்பேன். ஏன்னா வாட் வி ஆர் டுடே இஸ் வாட் வி ப்ராக்டிஸ் சோ ஃபார். இத்தனை நாள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், உன்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு நீ. இத்தனை நாள் நான் இவ்வளோ மார்க் எடுக்கல, எனக்கு வராது நம்பிட்டு இருக்குது உன் மைண்ட். கிடையவே கிடையாது. இத்தனை நாள் நீ படிக்கலாம், பரவாயில்ல, இன்னிலேருந்து படி, அடுத்த 60 நாளில் நீ கண்டிப்பாக அதிகமான மார்க் எடுப்பேன். ஏன்னா படிக்கிறதா இருக்குல்ல சுலபமான விஷயம். நம்புனா தான் ரொம்ப முக்கியம். ஈஸியாக நான் படிச்சிடணும்னு சொல்லி பாருங்க, செம்மையாக படிப்பீங்க. அதே தான் எக்ஸாம் இஸ் நாட் மேக்கிங் யூ ஃபியர். நிறைய பேர் எக்ஸாம்னா பயப்படுறோம், அப்படியே நடுங்குறான், கையெல்லாம் வேர் தூத்துது, தொடச்சி எழுதுறான். பிரச்சனை பயம், எக்ஸாம் இல்லை. எக்ஸாம் பற்றியான மீனிங், ஐயோ படித்தது வருமா வரலனா, மார்க் கம்மியாகிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்களோ, எது சொல்லுவாங்களோ, இப்படி போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தோம்னா செம்மையாக பயந்துருவீங்க. அதுக்கு பதிலாக நான் நல்லா படிச்சிருக்கேன், சூப்பராக படிச்சிருக்கேன், செம்மையாக எழுதுவேன், நல்லா எனக்கு என்ன தெரியுமோ அதை எழுதுவேன். ஐ டோன்ட் worry about the result, I focus on my process. என் கையில் என்ன இருக்கோ அதான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். நான் படிச்சிருக்கேன், ஜாலியாக படிச்சிருக்கேன், என்ஜாய் பண்ணி எழுதிட்டு போகிறேன், மார்க் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யார் ஒருத்தவங்க எடுத்துக்கிறாங்களோ, என்ஜாய் பண்ணி எக்ஸாம் எழுதுவாங்களோ, அவங்க செம்மையாக எழுதுவாங்களா எழுத மாட்டாங்களா? அப்போ பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? குழப்பிக்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்போ குழப்பாம ஜாலியாக பேசி பாருங்க. யூ ஆர் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டியாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ ஆல்வேஸ் புஷ் யுவர் செல்ஃப், தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் புஷ் பண்ணாதான் நியூ ஜோனுக்கு நம்ம வருவோம். ஸோ வித் திஸ் மெசேஜ் ஐ ஸ்டாப் மை presentation. Have a great year ahead. Enjoy your public exam and have a fantastic, fabulous life. Thank you so much for the great opportunity. Thanks to the president and thanks to the school management. Thank you all so much and wish you all the best. Thank you so much. நன்றி ஐயா. தங்கள் மாணவர்களுக்கு பயனுள்ள தகவல்களை நகைச்சுவையாக வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. கல்விக்குழுமத்தின் சார்பாக சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வையை கருது. சிறப்பு விருந்தினருக்கு நமது பவுல்ட்ரி டவுன் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக திருவள்ளன் அவர்களும் ஆர்பி கார்த்திக் அவர்களும் சிறப்பு செய்வார்கள்.
இவர் சேலம் கோபி ரோட்டார் சங்கத்தின் தலைவர். லிட்டில் ஏஞ்சல் ஸ்கூலுடைய பழைய மாணவர். மோனிஸ் வந்து ரோட்டார் சங்கம் சேலம் குகை கிளப்புடைய தலைவராக இருக்கார். இவர் வந்து இந்த பள்ளியில் படித்த பழைய மாணவர் என்பதில் நாம் எல்லாம் பெருமை கொள்வோம். அடுத்தபடியாக நன்றியுரை வழங்க முனைவர் ஜே சிவபிரகாசம், முதல்வர் ஏஞ்சல்ஸ் கல்வியியல் கல்லூரி அணியாபுரம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். லிட்டில் ஏஞ்சல் கல்வி நிறுவனத்தில் ரோட்ராக்ட் மற்றும் இன்ட்ராக்ட் கிளப் துவக்க விழா மிகச் சிறப்பாக அரங்கேற்றியுள்ளது. இந்த விழாவிற்கு வருகை தந்திருந்து சிறப்பித்த சான்றோர்களுக்கும் சபையோருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இவ்விழாவில் வரவேற்புரையாற்றிய லிட்டில் ஏஞ்சல்ஸ் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு எஸ் கணேசன் ஐயா அவர்களுக்கு நமது ஏஞ்சல்ஸ் கல்வி குழுமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்த லிட்டில் ஏஞ்சல்ஸ் கல்வி நிறுவனத்தின் தலைவர் ரோட்டரியன் திரு கே வெங்கடாச்சலம் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக ரோட்டரி கிளப் ஆஃப் நாமக்கல் பவுல்ட்ரி டவுன் தலைவர் ரோட்டரியன் ஆர் பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும் எமது கல்வி குழுமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு விருந்தினர் ரோட்டரியன் பாபு ரங்கராஜ் இன்டர்நேஷனல் ட்ரெயினர் அவர்கள் மிகச் சிறப்பாக கான்சன்ட்ரேஷன் டெக்னிக் எப்படி கான்சன்ட்ரேஷன் செய்து படிப்பது என்பதை பற்றி மிகச் சிறப்பாக எமது மாணவர்களுக்கு எடுத்துரைத்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக நம்ம விளங்கியுள்ளார். அவர்களையும் நம்முடைய ஏஞ்சல்ஸ் கல்வி குழுமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ரோட்ராக்ட் மற்றும் இன்ட்ராக்ட் கிளப் துவக்க விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருந்து மிகச் சிறப்பாக அனைவரையும் வாழ்த்திய ஐபிபி சுவாதி ரவிக்குமார் டிஸ்ட்ரிக்ட் இன்ட்ராக்ட் சேர் அவர்களுக்கும் எமது கல்வி குழுமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துறை வழங்கிய ரோட்ரியர் மேஜர் டோனர் பி சரவணன் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவர்களுக்கும் நமது கல்வி குழுமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது லிட்டில் ஏஞ்சல்ஸ் கல்வி நிறுவனத்தின் ஆக்கப்பூர்வமான செயலாளர் ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய வாழ்த்துறை மிகச் சிறப்பாக அமைந்தமைக்கும் நமது கல்வி குழுமத்தின் சார்பாகவும் ரோட்டரி சங்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழா சிறக்க உறுதுணையாக இருந்த ரோட்டரி கிளப் ஆஃப் நாமக்கல் பவுல்ட்ரி டவுன் அலுவலர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எமது ஏஞ்சல்ஸ் கல்வி நிறுவனத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய ஏஞ்சல்ஸ் கல்வி குழுமத்துக்கும் ரோட்டரி பவுல்ட்ரி டவுன் சங்கத்திற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.